ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈத் முபாரக் டு ஹால். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு பெருநாள். நம்ம பள்ளிக்கு தொழுவ கிளம்பியாச்சு. நம்ம வேலை பார்க்குற இடத்துலேருந்து பள்ளிவாசல் 2 நிமிஷத்தில் போயிடலாம். பள்ளிவாசல் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடச்சிருச்சு. பார்க்கிங் போட்டுட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. எல்லாரும் அப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்துட்டு தொழுது முடிச்சுட்டு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அல்கோஸில் இருக்கிற இந்த கிச்சனுக்கு வந்து ஃபுட்டு வாங்க வந்தாச்சு. ஸோ பிரியாணி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போ எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெருநாள் அன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டே வந்தாச்சு. வரப்போ நேராக பள்ளிக்கு வந்துட்டோம் தொழுவுறதுக்கு. தொழுதுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு பிரியாணி ஒரு பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மதியானம் தூங்கலான்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளே ஒரு வேலை வந்துடுச்சு. டேராவில் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்க போயிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க வந்தாச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தோம். இந்த வாரத்துக்கு என்னென்ன லிஸ்ட்டு போட்டோமோ அந்த ஜாமான்லாம் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து வேறு ஜாமான் வாங்குறதுக்காக கிளம்பி வேறு இடத்துக்கு போக வேண்டியது. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக பஜாருமாங்க. நைஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற காஃப்டேரியாவுக்கு வந்தாச்சு. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கே ஃபலாப்பில் சாப்பிடாம போக மாட்டோம் எப்போ இருந்தாலும். ஸோ ஃபலாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே காஃப்டேரியாவில் ஃபலாஃபில் சாண்ட்விச் அப்படியே ஒரு சாய் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.